அந்த நீதிபதி கேட்ட கேள்விக்கு பார்த்த உடனே அந்த இருக்கிற டிஜிபியோ இல்ல சீஃப் செக்ரட்டரியோ ஈவன் முதலமைச்சரோ வருத்தப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா கிளீனர்ஸ் எல்லாம் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு வந்து விட்டது. எஸ்ஐடி போடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐபியோ இல்ல சிபிஐ என்கொயரியோ இல்ல முடிவு எடுத்தாலும் அது விஜய்க்கு சாதகமாகத்தான் இருக்கும். விஜய் என்ற ஒரு அரசியல் பிம்பம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தையும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கட்சியையும் சரி நடுங்க வைத்திருக்கிறது, அதிர வைத்திருக்கிறது, உழுக்க வைத்திருக்கிறது. ஆக மொத்தம் அவர் என்று சென்றாலும் சரி கரூருக்கு நாளையோ, நாளை மறுநாளோ, நாளை மறுநாளோ, இதை எப்போனாலும் சரி அதுங்க பூகம்பம். காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை நெசுக்க பார்க்கிறது. கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், விஜய் முதிர்ச்சி அடைந்து விட்டார். விஜயினுடைய எண்ணங்கள் முழுக்களும் திமுகவை கட்சி ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டியது என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டார். கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு இருக்கும். என்றாலும் ஒரு வழக்கறிஞர் என்ற ரீதியில் விஜய்க்காக ஏற்பாடு செய்திருந்த பல வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக திறமையாக வாதாடினார்கள். அந்த அவர்கள் வாதாடியதன் மூலமாகத்தான், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட் மூலமாகத்தான் நீதியரசர்கள் புரிந்து கொண்டார்கள். போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் ஏன் உடல் தகனம் செய்தீர்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். 4 மணி நேரத்தில் ஏன் அடக்கம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு பற்றி ஏன் பல கேள்விக்குறிகள் வந்திருக்கிறது அடுக்கடுக்காக. போதாத குறைக்கு மாணிக் தாக்கூர் கேட்டிருக்கிறார், கேசி வேணுகோபால் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்துவிட்டது. சுப்ரீம் கோர்ட் மூலமாக ராகுல் காந்தி கரூர் விஜயம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக காங்கிரஸ் ராகுல் காந்தியை ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் 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 சார், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த கரூருக்கு செல்வதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. காவல்துறையும் அனுமதி கொடுத்திருக்காங்க. விஜய் கரூர் செல்லக்கூடிய நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்தது, காவல்துறை அனுமதி கொடுக்காம இருந்தாங்க. மீண்டும் விஜய் அங்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக செல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நெல்லை சிவா நேயர்களுக்கும் ரியல் ஒன் நேயர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, விஜய் என்றாலே தமிழகம் அதிருகிறது. விஜய் என்றாலே சுப்ரீம் கோர்ட் நேற்று பரபரப்புடன் இருந்தது. குறைந்தது 20 வழக்கறிஞர்கள், சீனியர் வழக்கறிஞர்கள் விஜய்க்காக வாதாடினார்கள். அதற்கு ஏற்ப திமுக அரசு தரப்பிலும் பல வழக்கறிஞர்கள் இருந்தார்கள், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. நீதிபதியின் சரமாரியான கேள்விக்கு பிறகு சிவா என்ன கேட்டீங்கன்னா, அந்த நீதிபதி கேட்ட கேள்விக்கு பார்த்த உடனே அந்த இருக்கிற டிஜிபியோ இல்ல சீஃப் செக்ரட்டரியோ ஈவன் முதலமைச்சரோ வருத்தப்பட வேண்டிய நிலைமை இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா கிளீனர்ஸ் எல்லாம் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு வந்து விட்டது. அவ்வளவு சீரியஸா கேட்டாங்க. ஏதான லார்ட் ஆர்டர் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் அப்படிலாம் கேட்குறாங்க. 4 மணி நேரம் எதுக்கு அவ்வளோ அவசரமா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை பரி பண்ணீங்க 6 மணிக்கு முன்னாடி, அது சட்டமா அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து தமிழகம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் முடிச்சிடுச்சு. இந்த விஜயினுடைய சுற்றுப்பயணம் கரூருக்கு செல்வதற்கு முன்னதாகவே விஜய் கேட்ட மாதிரி எஸ்ஐடி போடுறாங்களோ, சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐபியோ இல்ல சிபிஐ என்கொயரியோ இல்ல தமிழக உச்ச நீதிமன்றம் சொன்ன என்ன முடிவு எடுத்தாலும் அது விஜய்க்கு சாதகமாகத்தான் இருக்கும். விஜய் என்ற ஒரு அரசியல் பிம்பம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தையும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கட்சியையும் சரி நடுங்க வைத்திருக்கிறது, அதிர வைத்திருக்கிறது, உழுக்க வைத்திருக்கிறது. ஆக மொத்தம் அவர் என்று சென்றாலும் சரி கரூருக்கு நாளையோ, நாளை மறுநாளோ, நாளை மறுநாளோ, இதை எப்ப போனாலும் சரி அதுங்க பூகம்பம். காரணம் என்ன என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை நெசுக்க பார்க்கிறது, கசக்க பார்க்கிறது, அமுக்க பார்க்கிறது. தங்களுடைய வீடியோவில் நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி விஜயினுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அச்சத்தை கொடுத்திருக்கிறது. ஆக மொத்தம் இனி
சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த நிலைமை சென்று விட்டதனால் தமிழக போலீசார் நடுநிலைமையாக இருப்பார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் கருதுகிறார்கள். அதைத்தான் என்னிடமும் சொன்னார்கள். எனினும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ரீதியில் பார்த்தீங்கன்னா, விஜயுடன் யாருமே போறது கிடையாது. பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்ப தூரத்தை நிறுத்தி வச்சிட போறாங்க. அவர் ஒன்றும் யார்ட்டையும் பேசப்போது சில கண்டிஷன், போலீஸ் கண்டிஷன் போடுறாங்க எல்லாருக்கும். இந்த வாட்டி இவர் கண்டிஷன் போட்டிருக்காரு, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்ட்டு. ஆக மொத்தம் தமிழக அரசாங்கமும் தலை குனிந்தது விஜய்க்கு. சார், இப்போ விஜய் அவர்கள் கரூர் சென்றப்ப கடந்த 27ஆம் தேதி அவரை பார்ப்பதற்காக பெரிய கூட்டம் கூடியதன் மூலமாக அங்கு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அதன் பின்னணியில பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் 41 உயிர்கள் அங்கு பறிக்கப்பட்டது. மீண்டும் அதே ஸ்பாட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் செல்றாங்க. அப்போ அங்கு அசம்பாவிதங்கள் ஏதாவது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பாங்களா? இந்த விஜய் அவர்கள் கரூர் செல்லக்கூடிய நிகழ்வு ஏதாவது பெரிய மாற்றத்தை உருவாக்குமா? எப்படி சார் பாக்குறீங்க? தமிழக அரசியலில் கண்டிப்பாக கரூர் மாற்றி விட்டது. மீண்டும் விஜயில் செல்லுவதனால் என்னை பொறுத்த மட்டும் அரசியல் துவக்கம் அன்றுமிருந்தான் ஆரம்பம் விஜய்க்கு. காரணம், நேற்று வரை சினிமா ரசிகராக, சினிமா ரசிகர்களுக்கு நாயகனாக இருந்தவர் கரூர் சென்ற பிறகு அரசியல்வாதியாக மாற்றக்கூடிய ஒரு தோற்றத்தை மாற்றுகிறார் பாருங்க. அவருக்கு நல்ல சாட்டை அடி கிடைச்சது, விஜய்க்கு ஒரு சவுக்கடி கிடைச்சது, விஜய்க்கு வந்து ஒரு திருப்பம் கிடைச்சது. அதில் அவர் பாடம் புகின்றார். பாடம் கற்றுப்படுத்தப்பட்டது 41 உயிர்கள் மூலமாக. கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், விஜய் முதிர்ச்சி அடைந்து விட்டார். விஜயினுடைய எண்ணங்கள் முழுக்களும் திமுகவை கட்சி ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டியது என்ற ஒரு ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டார். கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு இருக்கும். என்றாலும் ரியல் ஒன் நேயர்களுக்கு நெல்லை சிவா மூலமாக ஒரு ஸ்பெஷல் செய்தி என்ன என்று கேட்டால், 45 சிறப்பு பாதுகாவலர்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் தனக்குத்தானே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய போலீஸை தவிர, தமிழக போலீசாரை தவிர, இந்த 45 பவுன்சர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவர்கள் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்களில் வட இந்திய கம்பெனி மூலமாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் அன்று பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். அதிலிருந்து அவர் பல பாடங்கள் தெரிந்து கொள்வார். இனி விஜய் பஸ்ஸில் போக மாட்டாங்க. இனி விஜய் பஸ்ஸில் நின்று பாட்டு பாட மாட்டார், வேற ஏதாவது பாடுவார் இப்போ கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு கார்னர் மீட்டிங் நடந்து வச்சுங்க. இந்த விஜயினுடைய அக்டோபர் மத்தியில் கரூர் செல்கிறாரே, அதற்கு பிறகு நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் இருந்து கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு விதமான மாற்றத்தை அது கொடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். சிவா சார், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் திமுக சைடுல இருந்து பல மூத்த வழக்கறிஞர்கள் களத்தில் இறங்கி இருந்தாங்க. குறிப்பாக அட்டர்னி ஜெனரலாக இருந்த அபிஷேக் மனு சிங்வி, முகில் ரோஹத்கி போன்ற முக்கியமான வழக்கறிஞர்கள் இறங்கினாங்க. இந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு தடவை ஆஜராவதற்கே எத்தனை லட்சங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்படி மிக முக்கியமான வழக்கறிஞர்களை திமுக இறக்குவதற்கான காரணங்கள் என்ன சார்? பயம். ஆட்சியில் இருந்து ஒரு அவப்பெயர் வரக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய நீதிபதிக்கு எதிராக வந்திருக்கிறார்கள். சென்னை நீதிபதியினுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை கருத்து தெரிவித்திருந்தாலும் நீதி அரசர் என்ற நிலையில் பார்த்தால் கண்டிப்பாக அது பற்றி சிவாவோ ராஜகோபாலனோ ரியல் ஒன்னில் கருத்து தெரிவிக்காவிட்டாலும் சமூக வலைதளங்களில் கண்டிப்பாக அவர் திமுக காரர் என்பதை சித்தரித்து விட்டார்கள். அது சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று கேட்டுட்டாங்க, உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, கரூர் டஸ் நாட் கம் அண்டர் மதுரைலாம் சொல்லியிருக்காங்க. அது 4 மணி நேரம் நடந்த வீடியோவை நான் பார்த்தேன். மிக 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 துல்லியமாக கட்டிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமையும் அல்லது புதன்கிழமையும் மத்திய, அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய டேட் வந்து கண்டிப்பாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும்.
சார் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சரியா தலைமையிலான பெஞ்சை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. திமுக அரசாங்கத்திடம் அடுக்கடுக்கான கேள்விகள். இந்த ஒன் மேன் கமிஷன் அமைக்கப்பட்டது, அதே நேரத்தில் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டது, அதே போல வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளை பெஞ்ச் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது தனி நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்தது அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் மூலமாக திமுகவுக்கு பெரிய குட்டு வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்வை ஆமா. எப்படி சார் பாக்குறீங்க? காரணம் இது வழக்கறிஞர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது சிவா. இனி இந்த வழக்கறிஞர்கள் நடுவே இத பாருங்க, அங்க ஒரு ரங்காச்சாரிங்க இருக்கிறாரு, வெங்கடாச்சாரி, இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர் அட்வொகேட்ஸ். அதையும் தவிர நம்ம கோபால சுப்பிரமணியம் மற்றும் பல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். யாரை பத்தி? இவங்க அரிமா சுந்தரம் என்ற வழக்கறிஞர், ஜெயலலிதாவிற்கு ஆதரான அம்மையார், அவர்களெல்லாம் பிரபலமான வழக்கறிஞர்கள். அவர்களை விஜய் ஏற்பாடு செய்திருக்கிறார். 30 வழக்கறிஞர்கள் போராடினார்கள், அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் எல்லாம் வச்சுண்டு. ஸோ என்னை பொறுத்த மட்டில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அபிஷேக் மனு சிங்கை முன் நிறுத்தியதனால் அவர் ஒரு காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் பக்கம் விஜய் போகக்கூடாது என்ற கூட ஒரு ஒரு ரீதியில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசு செய்திருக்கக்கூடும் என்றுதான் நம்புகிறார்கள் வட இந்தியாவில். சார் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் அடுக்கடுக்கான கேள்விகள் இப்போ தமிழகத்துல திமுகவுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏன்னா மக்கள் மத்தியில எப்படி சார் இருக்கும்? இதுவரைக்கும் இப்போ சென்னை ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தான் ஹைகோர்ட் முன்வைத்திருந்தது. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல முழுக்க முழுக்க திமுகவுக்கு எகென்ஸ்டான விஷயங்கள் தான் நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு இருக்கும்? எப்படி சார் பார்க்கணும்? ஒரு வழக்கறிஞர் என்ற ரீதியில் விஜய்க்காக ஏற்பாடு செய்திருந்த பல வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக திறமையாக வாதாடினார்கள். அந்த அவர்கள் வாதாடியதன் மூலமாகத்தான், அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட் மூலமாகத்தான் நீதியரசர்கள் புரிந்து கொண்டார்கள். போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் ஏன் உடல் தகனம் செய்தீர்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். 4 மணி நேரத்தில் ஏன் அடக்கம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு பாதுகாப்பு பற்றி ஏன பல கேள்விக்குறிகள் வந்திருக்கிறது அடுக்கடுக்காக. திமுக அரசு பதில் சொல்லியாக வேண்டும். மத்திய சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக விஜயனுடைய வாதாடிய வழக்கறிஞர்கள் நன்றாக செயல்பட்டார்கள் என்று தான் வழக்கறிஞர்கள் நடுவே பேசப்படுகிறது சிவா. சார் இப்போ இந்த விவகாரம் குறித்து டெல்லியில இருக்கக்கூடிய மீடியாக்கள், டெல்லியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க இதை எப்படி சார் பாக்குறாங்க? ஆதவ் அர்ஜுனாவுடைய டெல்லியில் ஒரு வார காலம் தங்கினாரே, 15 நாள், அதுதான் அவருக்கு ஒரு மாபெரும் ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா தான் இந்த வழக்கறிஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தார். கண்டிப்பாக அவர் கோபால சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞரை அவர் நியமித்ததனால் அதில் ஒரு மாபெரும் திருப்பம் இருக்கும். ஆதவ் அர்ஜுனா தான் இதையெல்லாம் ஒருங்கிணைத்ததற்கு பாராட்டுதல்களை பெற்றார்கள். பல ஊடகங்கள், பல தொலைக்காட்சிகள் அனைவரும் ஆதவ் அர்ஜுனாவுடன் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டும் இருந்தார்கள். ஒருவேளை ராகுல் காந்தி கொலம்பியாவிலிருந்து இந்தியா திரும்பி வந்து விட்டார், பீகார் தேர்தலுக்காக அவருடைய முழு முயற்சிகளும் இருக்கிறதனால் அவர் பீகாரை முடித்துக் கொண்டு தமிழகம் வந்து கரூருக்கும் செல்ல இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஜோதிமணி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், திருநாவுக்கரசு கேட்டிருக்கிறார், போதாத குறைக்கு மாணிக் தாக்கூர் கேட்டிருக்கிறார், கே.சி. வேணுகோபால் சொல்லியிருக்கிறார். இதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்துவிட்டது. சுப்ரீம் கோர்ட் மூலமாக ராகுல் காந்தி கரூர் விஜயம் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக காங்கிரஸ் ராகுல் காந்தியை, அதாவது தமிழக காங்கிரஸ் 2 பிரிவுகள் இருக்கிறது, ஒன்று திமுக, இன்னொன்று விஜய் என்று. அந்த விஜய் ஆதரவாளர்கள் எல்லாம் ராகுல் காந்தி குழப்பி விடுகிறார்கள். ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு குழப்பவாதி, அவருக்கு மேலும் குழப்பம் வந்து விட்டதனால் கண்டிப்பாக அவர் கரூர் போவார் ஒரு 25 தேதி வாக்கில். இதெல்லாம் விட்டுருங்க சிவா, நான் ஒன்னே கேட்கிறேன். 14ஆம் தேதி சட்டமன்றம் ஆரம்பிக்குது. அப்போ அதிமுக எம்எல்ஏக்கள், பாஜக எம்எல்ஏக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் கருப்பு துணி போட்டு போறாங்க கரூருக்கு துக்கம் தெரிவித்து.
அப்பொழுது திமுக அரசாங்கம் என்ன செய்யும்? கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமி பேச விடுவார்களா? ஆக மொத்தம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை 14ஆம் தேதி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கார்னர் ஆகும். மக்கள் மன்றம், நீதிமன்றம் என்று இரண்டிலுமே விஜய் ஒரு மைய புள்ளி ஆகிவிட்டார். விஜயினுடைய ஒரு பாப்புலாரிட்டி குறையவில்லை. விஜய்க்கு இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் குறையவில்லை. அவர்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பல தமிழ்நாடை அனுசரிக்கக்கூடிய தமிழ்நாடு பார்வையாளர்கள் சொல்லுகிறார்கள். சிவா, ஓகே சார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் சிவா ஒரு இக்கட்டான நிலைமையை மாற்றிக்கொண்டு விட்டதனால் இப்பொழுதெல்லாம் நம்பிக்கை கை எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இந்த கை சூரியனால் பேசப்பட்டதா அல்லது மாம்பழம் வரும் என்று எதிர்பார்க்கிறார்களா? கையில் மாம்பழம் விழாதா என்று எதிர்பார்க்கிறார்களா? அல்லது கையில் தாமரைக்கும் கையுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைதூரை தயாநிதி மாறனோ நம்ம உதயநிதியோ மற்றும் கனிமொழியோ கேட்கிறார்களா பார்க்க வேண்டும். எனினும் திமுக எம்பிக்கள் டெல்லியில் சில கமிட்டி கூட்டத்திற்கு வருகிறார்கள். அவர்களுடைய முகத்தில் ஒளிவு இல்லை, அதாவது மூஞ்சில ஒரு பிரைட்னஸே இல்லைங்க, பிரகாசமா இல்லைங்க. அவங்க தொங்கி இருக்காங்க, இன்னும் செத்த வீட்டுல இருந்து வரா மாதிரி வராங்க சிவா. ஆக மொத்தம் திமுக தலைவர்களுடைய கருத்திலும் ஒரு ஆழம் இல்லை. திமுக எம்பிக்களுடைய ஒரு அணுகுமுறையில் ஒரு உற்சாகம் இல்லை என்பதைத்தான் நான் பார்க்க முடிகிறது சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.